திருப்பூர் பூலுவப்பட்டி அம்மன் நகர் கருப்பாராயன் கோவில் முதல் வீதி பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தார் சாலை அளவு குறைவாகவும் போதுமான எம்சான் மணல், ஜல்லி, தார் ரோட் பயன்படுத்தவில்லை எனவும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாக்கடை கால்வாய் ஒட்டி தார் சாலையை அமைக்காமல் குறுகியளவு அமைப்பதாக பொதுமக்கள் மிகவும் வேதனையுடன் கூறி வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரை சந்திக்கப் போவதாக கூறுகின்றனர். அப்பகுதி பொதுமக்கள் ரவி செந்தில் வீரசாமி, பிரகாஷ் பாப்பாத்தி, பழனியம்மாள், வித்யா, தனலட்சுமி, காயத்ரி, சரஸ்வதி, பூங்கொடி, மலர், அமுதா அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகர் வீதி டிச்சி ஒட்டி 3 அடி தள்ளியே போடுறாங்க. அந்த பக்கம் போடணும்னு சொன்னால் அப்படி இல்லை, இப்படி தான் நாங்கள் போடுவோம்னு போடுறாங்க. அம்மன்னார் 3வது வார்டுங்க. கவுன்சிலர் லோகநாயகி கருப்புசாமி. அவங்ககிட்ட ஏற்கனவே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேங்க. இந்த மாதிரி டிச்சை ஒட்டி தயவு செஞ்சு ரோடு போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க இந்த அளவுக்கு பண்ண முடியாதுங்க, கரண்ட் கம்பெல்லாம் வெளியே இருக்கிறதுனால நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பொதுமக்கள் சார்பாக போட்டு கொடுக்க சொல்லி கேட்டோம். சென்னையிலேருந்து வந்து அப்ரூவ்டுங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. பக்கத்தில் 2வது வார்டுங்க. அதுவுமே எட்ஜ் டு எட்ஜ் தான் போட்டிருக்காங்க. ஒன் சைடு டிச்சு அங்கேயும் வந்திருக்கு, அங்கேயும் எட்ஜ் டு எட்ஜ் போட்டிருக்காங்க. ஒன் சைடு டிச்சு வந்ததுக்குமே எட்ஜ் தான் போட்டிருக்காங்க. இந்த வீதிக்கு மட்டும் போட்டு தர மாட்டேங்கிறாங்க. இது நாங்கள் ஏற்கனவே யாராவது சொல்லிட்டோம். சொல்லியுமே அவங்க செய்யாதனால தான் பொதுமக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு.